सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा अदृश्य दृश्य रहिता विज्ञात्री वेद्य वर्जिता योगिनी योगदा योग्या योगानंदा युगंधरा इच्छा शक्ति ज्ञान शक्ति क्रिया शक्ति स्वरूपिणी सर्वाधारासु प्रतिष्ठा सदा सद्रूपधारिणी. ரகசியநாம ஸ்தோத்திரத்துல 653வது நாம யோகினி அப்படின்னு. யோகம்னு சொன்னா மனசையும் புலன்களையும் ஒன்றாக்கி பரம்பரோடத்துல நம்ம மனசை சேர்க்கறதுக்கு யோகம்னு பேரு. ஞானேந்திரியாணி சர்வாணி நிகிருஹ்ய மனசா சஹ ஏகத்துவ பாவனா யோகா க்ஷேத்ரஜ்ஞ பரமாத்மனோ அப்படின்னு யோகத்தினுடைய லட்சணம் விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கு. மனசையும் புலன்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த மனசை பரமாத்மாவினிடத்துல சேர்த்து வைக்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தையும் நினைக்கிறது. இதுக்கு யோகம்னு பேர். ஆனா இந்த யோகத்தை அடைவதற்கு பல யோகங்கள் வந்திருக்கு. முக்கியமாக பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள்ல 18 யோகங்கள் சொல்லியிருக்காரு. அர்ஜுன விஷாத யோகம் அங்கிருந்து ஆரம்பிச்சு வருஷ யோகங்கள் சொல்லிட்டே வர. இத்தனை யோகங்களும் எங்க வந்திருக்கு? பக்தி யோகம் என்ன, ஆத்ம சம்யோகம் யோகம்னா, புருஷோத்தம யோகம் எல்லாம் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிவதற்காகத்தான். ஜீவன் வேற பிரம்மம் வேற ஐக்கியம் இருக்கிறது ஒரே பொருள். அதை நாம் அறிந்து கொள்ளணும். அதற்காக யோகங்கள் சொல்லப்பட்டது. அந்த யோகங்கள் சாதாரணமாக என்ன சொல்றோம், அவருக்கு ராஜயோகம். இது வேற. மனுஷனா பிறந்தவர் ராஜயோகம் என்ன இருக்கு? ராஜயோகம் இருக்குங்கிறான். இவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். என்னையா சுவாமி காயத்ரி பண்ணல, மந்திரத்தையே தொடரதில்ல, எப்படி காயத்ரிக்கு ராஜயோகம் பலிக்கும்? சோ மனுஷனுக்கு யோகம்ங்கிற என்ன பதார்த்தம் இவனுக்கு வரணுமையானால் அந்த யோகத்தினுடைய அர்த்தத்தை இவன் புரிந்து கொள்ளணும். தன் மனதை பகவானிடத்துல சேர்த்து வைக்கிறது எனக்கூடியதான தத்துவம் அவன் புரிந்து கொள்ளணும். அதை நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு பதார்த்தம் என்னன்னா அம்பாள். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் யோகத்தை சாதிக்கலாம். அதனால்தான் அம்பாளுக்கு யோகினின்னு பேரு கொடுத்திருக்கேன். பவானின்னு சொன்னேன், சர்வாணின்னு சொன்னேன், ஈசானின்னு சொன்னேன். அதே போலயே யோகினி, யோகத்தை உடையவள், யோகத்தை தருபவள். அதனால்தான் யோகதா. தரக்கூடியதான அவர்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு. ஆகையால் யோக்யா. 3 நாமாக்களை கலந்து ஒரே தான அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். யோகினி, யோகதா, யோக்யா. அம்பாளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் என்ன? நீங்க ஒரு தரம் எனக்கு அனுகிரகம் பண்ணோன்னு மனசால நினைச்சா போறோம். பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம், துவம் தாசே மயி சகருணாம், துவம் தாசே மயி விதரா. அம்மா பவானி தாங்கள், பவானி துவம் தனித்தனி பதங்கள். ஏ பவானி உட்பாடு சம்போதனம். துவம் தாசே மயி என்ன இடத்துல மயி விதர திருஷ்டிம் சகருணாம், கருணையோட கூடின பார்வையை என் மேல விடுங்கோ. அவ்வளவுதான் கேக்குறான். அடுத்த க்ஷணம் என்ன பண்ண, பவானி துவமிதியா. அடுத்த க்ஷணமே ததைவத்வம் திசசி நிஜசாயுஜ்ஜ பதவீம். அந்த சிஷ்யனுக்கு தன்னோட ஐக்கியத்தையே கொடுத்து விட்டார்.
அதனால என்ன ஆயிடுத்து அவனுக்கு அப்படின்னு கேட்டேன். முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதாம் அப்படின்னு தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடியதான யோக்கியதை அவனுக்கு கிடைச்சது. அது மாதிரி அந்த ஸ்வரூபத்தை நீங்க நிஜமாக மனசுல ஆதங்கத்தோட அந்த குரு சொன்ன பிரகாரமாக நீங்க ஒரு தரம் அம்பாளை தியானம் பண்ணினா அப்புறம் அத்தனையும் கிடைக்கும். அவ்வளவு சாமர்த்தியம் அங்க இருக்கு. அதனாலதான் அம்பாளுக்கு யோக்யான்னு யோகினி யோகதா யோக்யா. இந்த 3 நாமாக்களையும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாக சேர்த்து அர்த்தம் பண்றார். இப்ப பாப்போம். யோகா ஏகத்துவ பாவனா. யோகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏகத்துவ பாவனா. இதான் பஞ்சவிஷய மந்திரத்துக்கு 15 அர்த்தங்கள் சொல்லும் பொழுது கடைசி அர்த்தமா மகா வாக்கியார்த்தம்னு சொல்லி இந்த ஏகத்துவ பாவனைய சொல்லியிருக்கார் தந்திரங்கள்ல. அதுல ஏகத்துவ பாவனா தத்வத்வாத், அது பாவனை உள்ளத்தினாலையும், தத் பிரதத்வாத் அதை கொடுப்பதனாலையும், தத் பிரதான யோக்கியத்வாத் அதை கொடுக்கக்கூடியதான யோக்கியதை இருக்கிறதுனாலையும் அம்பாளுக்கு யோகினி யோகதா யோக்யா புரியுது. ஆமா, யோக சப்தத்தினால யோகியான்னு எப்படி வரும்? சில பதார்த்தங்களுக்குத்தான் எத் பிரத்யம், நாவாதாரியம் நாவ்யம் அப்படின்னு. அப்படி எத் பிரத்யம் வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். யோகா யச்சா, யோக சப்தத்தினுக்கும் எத் பிரத்யம் வரலாம் அப்படின்னு பாணி ஸ்பெஷலா சொல்லியிருக்க. ஏன் பாணினி யோக சப்தத்துக்கு எத் பிரத்யம் விதிச்சிருக்காங்கிறது மகாபாஷ்யத்துல பார்த்துப்போம். நமக்கு வேண்டாம், விதிச்சிருக்கார் போறோம் இங்க. ஏன்னா அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் இங்க சொன்னா கஷ்டமாயிடும், வேண்டாம். யத் பிரத்யய ததுக்தம் விஷ்ணு புராணே ஞானேந்திரியாணி சர்வாணி நிகிரஹ்ய மனசா சஹா. எல்லா புலன்களும் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான அறிவு புலன்களை சர்வாணி நிகிரஹ்ய எல்லாவற்றையும் அடக்கி. எங்க அடக்கணும் புலன்களை? மனசுலதான் அடக்கணும். மனசா சஹா அந்த மனசுடன் ஏகத்துவ பாவனா யோகா, நானே பரமாத்மா என்ற நினைப்பு இருக்கே, இதுக்கு யோகம்னு பேரு. அது எதுக்கு? க்ஷேத்ரஜ்ஞ பரமாத்மனோ, ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கியத்தை நினைப்பது, இது யோகம்னு பேரு. இதையே பகவான் கீதையில என்ன சொல்றார்? சம்வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஹிதம் அப்படின்னு. துக்க சம்யோக வியோகத்துக்கு யோகம்னு பேர். நியாயமா அதுக்கு வியோகம்னு சொல்லணும், வியோகத்துக்கு யோகம்னு சொல்றோம். என்ன பண்றது? இப்ப வருஷங்கள் முதல்ல பிரபவான்னு ஆரம்பிக்கிறது. தமிழ் வருஷங்கள் பிரபவா விபவா சுக்லா பிரமோதா பிரஜோத்பத்தி ஆங்கிர்தா பவா இவ 60 சொல்லணும். பழைய நாள்ல பாடம், இப்ப ஒண்ணும் கிடையாது. கடைசி வருஷம் என்ன? அக்ஷயா. நியாயமா அக்ஷயா இல்லது க்ஷயா. பிரபவான்னு பிறக்கிறதுன்னு அர்த்தம், க்ஷயான்னு அழிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். அழிஞ்சா தானே சார் மறுபடியும் பிறக்க முடியும். எந்த பொருளும் புதுசா வீடு வாங்கினேன், அங்க வீடு அப்படியே இருக்கு, அதை இடிச்சு கட்டி இடிச்சுன்னா இடிச்சுட்டு தானே புதுசா கட்ட முடியும், அங்க மேலே கட்ட முடியுமா என்ன? அப்ப எதையும் அழிந்தால்தான் புதுசாக வரும். ஆகையால் க்ஷய வந்தா தான் பிரபவா வரும். அதே மாதிரி லோகத்துல மனுஷனுக்கு யோகம், அதுக்கு விபரீத லட்சணான்னு சொல்றது. இது லோகத்துல வழக்கத்துல உண்டு. நமக்கு வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறே, என்ன சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன், வீட்டை விட்டுன்னா போயிட்டு இருக்க, ஏன் வரேன்னு தானே சொல்றேன். அப்ப விவகாரம் என்னடா? அதான விபரீத லட்சணான்னு பேர். அப்படி க்ஷயா அக்ஷயான்னு சொல்றது க்ஷயாங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. அதே போலயே சுக சம்யோகம் சொல்லணும். நமக்கு எங்களோட சுகத்தை சேர்க்கணும். சுகத்தை சேர்க்கறதோட உங்களுக்கு இருக்கிற துன்பத்தை அகற்றினாலே போரும். துக்கத்தை வியோகம் பண்ணினாலே சுகம் தானா வரும். சோ விவகாரம் என்ன? துக்க வியோகா சம்வித்யா துக்க சம்யோக வியோகம். துக்கம் உங்களோட சேர்ந்து சேர்ந்து இருக்கே, அதை அகற்றினாலே சுகம் வந்தாச்சு. ஆயால் இதுதான் யோகம்னு. ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன், புலன்களை அடக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். இப்ப என்னது? துக்கத்தை உங்களை விட்டு அகற்றுவது. துக்கதம் யோக வியோகம் யோகதம் கீதம். புலன்களை மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை அடக்கிறது பார்த்தீங்களா, அதுவே பெரிய யோகம். அந்த மனசுல இருக்கிற எண்ணங்களை அவ்வளவு சீக்கிரமாக அடக்க முடியாது.
அது வேகமா நடந்துட்டு வருதுன்னா என்ன பண்றது? அதனால விவகாரம் என்னடா, அந்த எண்ணங்களை யோகா சித்த விருத்தி நிரோதா, மனசுல இருக்கக்கூடியதான எல்லா அப்பப்ப எழுந்துட்டே இருக்கு. அந்த எழுந்து கொண்டிருக்கக்கூடியதான எண்ணங்களை எழுப்பாம பாத்துக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த எழுதுன்ற எண்ணங்கள் எழும் பொழுது அந்த ஒவ்வொரு எண்ணத்திலையும் பரமாத்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கார் என்று கவனிக்கிறதற்கே அது ஒரு யோகம். பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம் கேனோபனிஷத்துல. பிரதிபோத விதிதம், ஒவ்வொரு எண்ணமும் வர வர எழ எழ அந்த ஒவ்வொரு எண்ணத்திலையும் பரமாத்மாவுடைய ஒளியை பார்க்கணும். அது எந்த எண்ணமா இருந்தாலும் இப்படி பார்க்க தோணிங்கன்னா எண்ணங்களை எழுத போட்டுப்பான். அதனால அப்படி ஒரு மெத்தட் சொல்லியிருக்க. இப்படி யோகத்தை அடைவதற்கு பல விதங்கள் சொல்லியிருக்க ஒவ்வொரு சாஸ்திரத்துல. அதான் யோக சித்த விருத்தி நிரோதா இது பாதஞ்சல சூத்திரஞ்சா சச்சா. அந்த யோகமானது மந்திர யோகா, லய யோகா, ஹட யோகா, ராஜயோகா அப்படின்னு மெயினா 4 டிவிஷன்ஸ் இருக்கு. எத்தனை யோகங்கள்? மந்திர யோகம் ஒண்ணு, லய யோகம் ஒண்ணு, ஹட யோகம் ஒண்ணு, ராஜயோகம். 4ஐயும் பின்பற்றுறோம் நம்ம. எதனால பலம் வந்தாலும் தேவையில்லையோ. முதல்ல மந்திர யோகம், மந்திரத்தை ஜபிக்கிறது. மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க என்ன ஆகும்? மற்ற எண்ணங்கள் மனசை விட்டு அகன்றும். அப்ப எத்தனை ஜபிக்கிறது? நான் தான் ஜபிச்சுட்டு இருக்கேன் 10 வருஷமா. ஜபிக்கவே இல்லை. நீங்க எப்படி ஜபிக்கணுமோ அப்படி ஜபிக்கல, எந்த ரேட்ல ஜபிக்கணுமோ அப்படி ஜபிக்கல, என்னமோ ஏனோ தானோ ஜபிக்கல. குரு கிட்ட கேட்டுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எந்த ரேட்ல எந்த ஸ்பீட்ல ஜபிக்கணும், அவளுடைய நிலை என்னன்னு பார்த்து. மந்திர யோகம். 2வது என்ன? லய யோகம். இந்த மனச அப்படியே இதயத்துக்குள்ள லயமாகும்படி பண்றத லய யோகம். மூலாதார, சுவாதிஷ்டான, மணிபூர, அநாத, விசுத்தி, அஜ்ஞாதி சக்கரங்கள்ல மனச அங்காங்கு நிறுத்தி, அந்த மனசு எங்க நிறுத்தினா இதயத்துல லயமாகிறதோ அது பார்க்கணும். அது ஒரு யோகம். அதுக்கு லய யோகம்னு பேர். அதுக்கப்புறம் என்ன? ஹட யோகம். சரீரத்தை வளர்ச்சி அநேக ஆசனங்கள் போட்டு, முதல் ஆசனத்திலிருந்து பத்மாசனத்திலிருந்து ஆரம்பிச்சு சர்வாங்காசனம், சீர்ஷாசனம் எல்லாத்தையும் கடைசியில சவாசனம் போட்டு நிறுத்தணும். இப்படி ஒரு ஆசனம். அது மட்டும் நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். தான் வெறுமனை படுத்துக்கிறது சவாசனம், வேற என்ன படுத்துக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. எப்படி படுத்துக்கணும், என்ன ஏது எல்லாம் இருக்கு. அப்படி இந்த யோகத்துக்கு ஹட யோகம்னு பேர். அதற்கு பின்னால ராஜயோகம். இந்த ராஜயோகம் தான் வேதாந்திகளும் இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலும் ஒத்துண்டு இருக்கிறது. ராஜயோகோபி. இந்த ராஜயோகமும் சாங்கிய, தாரக, அமனஸ்க பேதா திரிவிதா. இந்த ராஜயோகம்னு சொன்னேனே, சாங்கிய ராஜயோகம் வேதாந்திகள் சொல்றது. உபனிஷத் தத்துவத்தை அறிந்து அந்த தத்துவத்தை மனசுல நிறுத்தி ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள்னு சொல்லிருக்கல, அந்த நிதித்தியாசனத்துக்கு இது ஒரு யோகம் பேர். இது என்ன? ராஜயோகத்தினுடைய சாங்கிய சாங்கியம்னா வேதாந்தம்னு அர்த்தம். சாங்கிய ராஜயோகம். அடுத்தது தாரக ராஜயோகம். இந்த தாரக ராஜயோகம்னா அந்த மந்திரம் சொல்லும் பொழுது மந்திரத்துல வரக்கூடியதான சப்தம் ஓங்கார சப்தம். மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க இதயத்துக்குள்ள இருந்து உங்களுக்கு தெரியாமலேயே ஓங்காரமோ, வீணாநாதமோ, மிருதங்கநாதமோ, பேரிநாதமோ, கண்டாநாதமோ ஏதோ ஒண்ணு வரும். அது அவளுக்கு தகுந்த மாதிரி அவ காதலத்தான் கேட்கும், வெளியில இருக்கிறவாள கேட்காது. அந்த சப்தத்தோட இந்த மந்திரத்தை கோக்கிறது. அது தாரக ராஜயோகம்னு பேர். அதுக்கு மேல கடைசியில அமனஸ்க ராஜயோகம். இது ரொம்ப வசதியானது. அமனஸ்க ராஜயோகம் அப்படின்னா மனசுக்கு சம்பந்தம் இல்லாம பண்ணிவிடுறது. அது என்ன? அகார சர்வவர்ணியாகிரஹ ஹகார பரமசிவ அப்படின்னு ஆரம்பிச்சு ஹால முடிகிறது எழுத்துக்கள் எல்லாம். முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து ஹா. இந்த ஹாக்கு பின்னால ஒரு ஆ இருக்கு. இக்கு ஆ 2 சேர்த்து தானே. இந்த 2 இக்கு ஆ நடுவுல இருக்கக்கூடிய, நடுவுல இருக்கிற ஹாக்கு 2 பக்கத்துல 2 இருக்கா. இந்த ஆனது கொஞ்சம் மேல போறது.
அதான் முகம் பிந்தும் குருத்வா அப்படின்னு ஆரம்பிச்சு இதான் காமகலான்னு சொல்லிட்டு இருக்க விவகாரங்கள் முழுக்க. இப்படி அதுல தியானம் பண்ணி குருட்ட இருந்து கத்துண்டு அது எப்படி தியானம் பண்றதுன்னு தெரிஞ்சுண்டு அப்படி பண்றது பார்த்தா அந்த யோகத்துக்கு அமனஸ்கராது. இத பண்ணி நிலையான மனசு டக்கு நின்று போயிடுறதாம். இதான் விசேஷமாக மனசுக்கு லயமா மனசுக்கு பாதமான ரெண்டா கேட்டார் ரமண பகவான் கேட்டாரு. இந்த அமனஸ்க ராஜயோகத்தை ஃபாலோ பண்ணி அப்படி இப்படி ராஜயோகோபி சாங்கிய தாரக அமனஸ்க பேதாக திரிவிதா கத்தல்லட்சணாத்து லட்சணானிது விஸ்தர பயான்னோச்சந்தே. அந்தந்த லட்சணங்கள்லாம் சொல்லலேன்ட்டார் அவர். என்னன்னா புஸ்தகம் பெருசாயிடும். இப்ப நான் சொன்னேன் பார்த்தா இது விவகாரம். யத்வா பொண்ணு மங்களாதி சங்கடாந்தாக அஷ்டௌ யோகின்யா. ஜோதிஷ் சாஸ்திரத்துல மங்கள யோகத்துல இருந்து ஆரம்பிச்சு சங்கட யோகம் வரைக்கும். சங்கட ஹர சதுர்த்திங்கிற இந்த சங்கடம் இல்ல, அது வேற. இப்படி 8 யோகினிகள் இருக்கா ஜோதிஷ் சாஸ்திரத்துல. வைதிக ஜோதிஷ் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்க மங்களான்னு ஆரம்பிச்சு சங்கடாங்கிற பரியந்தம். இந்த யோகினிகள் என்னடா 26 வருஷங்களுக்கு ஒரு தரம் வந்துட்டே இருக்கும். அது அந்த 26 வருஷங்கள் ஒரு மனுஷனுக்கு. அப்படி அந்த 26 வருஷங்கள் எந்த யோகம் வருதோ எந்த யோகினி இருக்காளோ அதுக்கு தகுந்தா போல நீங்க செயல்களை பண்ணினீங்களேனால் சகட்சேமத்தை அடைய வேணும்னு ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்றது. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு தீட்சை பண்றது கூட இது போல யோகங்களை பார்த்து பண்ணணும். ஏதோ என்னமோ பண்றது இல்ல, அது என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணணும். இது அஷ்டௌ யோகின்யா ஷட்விம்சதி வருஷைஹி அப்படின்னு 26 வருஷங்களுக்கு ஒரு தரம் புனப்புன பரிவர்த்தமானா மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டிருக்க. அது ஜோதிஷ் சாஸ்திரே. அப்புறம் இது ஒரு ஜோதிஷ் சாஸ்திரத்துல இந்த யோகினிகளை பத்தி பேசுறேன். அப்புறம் நம்ம மந்திர சாஸ்திரத்துல சில யோகினிகள் இருக்கா. டாக்கினே ராக்கினே லாக்கினே காக்கினே யாக்கினே சாக்கினே அப்படின்னு யோகினிகள் அவளாதான் இருக்கட்டும். பிரசித்தா தத்ரூபாவோ சாரி இது வரைக்கும் ஆச்சா. அதுக்கப்புறம் அதவா யோகா விஷய சங்கா. யோகம்னா என்ன? பொருள்களில் மனதனுடைய பற்றுதல். இதான் யோகம். கண்ணு உருவத்தை பார்க்கறது, காது சொல்லை கேட்கறது, மூக்கானது வாசனை அறிகிறது, நாக்கு சுவையை அறிகிறது, தோல் ஸ்பர்சத்தை அறிகிறது, இப்படி இதை நாடுறது. இப்படி இந்த யோகங்கள்லாம் இருக்க பார்த்தா புலன்கள் விஷயத்திலேயே அப்படியே ஓடிட்டு இருக்கு. பஞ்சேந்திரியை பஞ்சபிரேவ பஞ்சா அப்படின்னு விவேக சூடாமணிகளை விசேஷமாக ஆச்சாரியால் சொல்ற. அத்தனை ஒவ்வொரு புலனம் நாடிண்டு ஒவ்வொரு பிராணியே பிராணனை விட்டு விடுதான். ஆனா இந்த மனுஷனுக்கு பகவான் 5 புலன்களையும் ஒரே தரம் வச்சுட்டு இருக்க. ரொம்ப கஷ்டம் சுவாமி. இவனை குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்கப்பரம் பஞ்சது அஞ்சு தக்கியம் அப்படின்னு விசேஷமா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். இது அடையணுமேனால் குரு சரணமேவ சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு இருந்தா தான் அது முடியும். அப்படின்னு யோகா விஷய சங்கா போகா இதுவது யாவது தேன போக்திரு போக்ய பிரத போக்ய திருதய ரூபாவா போக்தா போக்யம் போகம் இப்படி 3 ரூபமா இருக்கக்கூடியது நாம திருதயார்த்தா ததுக்தம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷதி. ஏதோ நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்காதுங்க, எல்லாம் உபனிஷத்துல இருக்க, நீங்க தேடி பார்க்கணும். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வா சர்வம் பிரம்மம் சர்வம் புரோக்தம் வித்ரிவிதம் பிரம்மே தத். அப்படி பிரம்மம்னு நபும்சகலிங்கத்துல ஒரு பிரயோகம். முன்னால பிரம்மா அப்படிதான் இருக்கணும், இங்க பிரம்மம் அப்படின்னு ஒரு ஸ்வேதாஸ்வதத்துடைய விசேஷம். அங்க ஏததிதி அத்ரேதம் போத்தியம். அதுக்கப்புறம் சொல்றார் இது திரிவிதம்னு சொன்னேனே அது என்னது? மாயா பிரதானம் ஸ்வதந்திரமிதி சாங்கியா. மாயான்னு ஒரு தத்துவம் இருக்கான், அதுக்கு அவ பிரதானம்னு பேர் வச்சிருக்கா. அது இண்டிபெண்டா தன் இஷ்டமா தன் காரியத்தை பண்ணும். வேதாந்தத்துல மாயை இருக்க, அது ஈஸ்வரனுக்கு அதீனமா இருக்கிறது. சாங்கியால் சொல்லக்கூடியதான பிரதானம்ங்கிறது இண்டிபெண்டன்ட், தன் இஷ்டமா தான் எல்லாத்தையும் பண்ணது. சிவஸ்யதா சக்தி ரேவா இது வேதாந்தினா. வேதாந்திகள்
பரமேஸ்வரனுடைய சக்தின்னு நினைச்சுட்டு இருக்க. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நதே தேவம் தேவோ ந கலு குசல ஸ்பந்திதுமபி அப்படின்னு ஈஸ்வரனுடைய சக்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரக சாமர்த்தியத்துக்கு சக்தின்னு பேர். அது ஈஸ்வரன் கிட்டையே இருக்கு, ஈஸ்வரனுக்கு அதீனமா இருக்கு அப்படின்னு வேதாந்திகள் சொல்றா. சக்திரித்யனேன பரதந்திரதா உச்சதே இது விவரணாச்சாரியா. பஞ்சபாதிகா விவரணத்துல சக்திங்கிறது பரதந்திரதா, ஈஸ்வரனுக்கு அடங்கின ஸ்வரூபம் அப்படி. இதனால விவரணம் பாஸ்கர் ராயர் படிச்சிருக்காருன்னு தெரிகிறது. இது விவரணாச்சாரியா. சாத்ரிகுணா அது 3 விதமா இருக்கு. குணாச்ச பரஸ்பர அபிபாவகாக. இந்த குணங்கள் என்னன்னு எப்பவுமே இந்த 3 இருக்க ஒன்னா இருக்காது. ஒரு 2 குணங்களை அழுத்து நான் மேல வரணும்னு பார்க்கும். இப்படி என்ன பண்றது? 3 பேரும் ஒன்னா இருக்கணுமே நினைக்கிறது இல்ல. ஓர்படிகள் 3 பேர் ஒரு ஆத்துல இருந்தா இந்த வருஷம் நான் உங்களை விட நான் வசதிங்கிறத காமிச்சு வைக்கணும். அது ஒரு சுவாவம். அதே மாதிரியே இது என்ன பண்றதான் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தை அழுத்தி தான் மேலோட்டி நிக்கிறது. அப்ப ஞானம் வருது, அப்ப குரு தரிசனம் கிடைக்கிறது. இவைகள் சில சமயத்துல ரஜோகுணம் சத்வகுணத்தையும் தமோ குணத்தையும் கீழே அழுத்தி தான் மேலுக்கு வரும். அவன் அனாவசியமா லௌகிக விஷயத்துல மாட்டின்ட்டு கஷ்டப்படுவான். இன்னும் சில சமயத்துல தமோ குணமானது அதிகமாயிடும், ரஜோகுணத்தையும் சத்வகுணத்தையும் அழிச்சு விடும். அப்படி இருக்கிற காலத்துல தூங்கிட்டு இருப்பான், ரொம்ப மோசமா இருக்கான். இப்படி குணங்கள் வேலை செய்யும் பொழுது 3 நம்ம சேர்ந்து பண்ணுவோமேன்னு பண்ணாதான் அது எப்பொழுதும் மீதி 2 தள்ளி விட்டு கீழே தள்ளி தான் மேல இருந்தாலும் தான் தான் தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கும். அப்படி அதான் பாருங்க. பரஸ்பர அபிபாவகா ரஜஸ்தமஸ்தாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜஹா தமஸ்தாபிபூய. ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் கீழ் அழித்து அபிபூய அதை தான் மட்டும் மேலோக்கி நின்று சத்வம் பவதி பாரத ரஜசத்வம் தமஸ்தைவ தமசத்வம் ரஜஸ்ததா. ரஜஹா சத்வம் தமஸ்தைவ. ரஜோகுணமாவது சத்வகுணத்தையும் தமோ குணத்தையும் அழிச்சு தான் வேலை செய்ய தொடங்குறது. தமஹா தமோ குணமாவது சத்வம் ரஜஸ்ததா. எல்லாம் பிரதமாந்தமான பதங்கள். எதை கீழே வருது எதை மேல வருதுன்னு தெரியாது. பகவத்கீதை ஸ்லோகம் அர்த்தம் சொல்றதுன்னா அர்த்தம் சொல்லணும். ஈதி கீதோக்தே தேன சாத்ரிவிதா பர்யவஸ்யதே. இந்த மாயையே 3 விதமா இருக்கு. ரஜஸ்தமசோ அத்யந்த அபிபவாத் விசுத்த தத்வாத்மதா ஏகைகா. இப்படி ரஜஸ் தமஸ் இந்த 2ஐயும் அத்யந்த அபிபவாத் ரொம்ப கீழே தள்ளிவிடு. விசுத்த சத்வாத்மதா அப்படின்னு விசுத்த சத்வமா இருக்கக்கூடியது ஏகா. ஈஷதுத்பூத ரஜஸ்தமோபியாம் மலின சத்வா த்விதீயா. சத்வம் குறைச்சலா இருக்க, ரஜோகுணம் தமோ குணம் ஜாஸ்தியா இருக்க, அது 2வது. அத்தியந்த அபிபூத ரஜஸ்தத்வாபியாம் சத்வகுணம் இருக்குன்னு தெரியல, என்ன ரஜோகுணம் ஒண்ணும் தெரியல. அப்படி பரம தாமசமான பிரகிருதியா இருந்துட்டு இருக்கான் லோகத்துல. அப்படி சில பேர் அத்தியந்த அபிபூத ரஜஸ்தத்வாபியாம் அசத்பிராயா. அவனுக்கு ஏதாவது உடம்புல சுறுசுறுப்பு இருக்கான்னே தெரியல, அசத்து மாதிரி இருக்கான் சார். கேவல தமோமயே திருதியா. இதெல்லாம் ஏன் இங்க சொல்றேன்? தாசு ஆத்யாவச்சின்னாச்சித் ஈஸ்வர நாம்னி. அதுல முதல்ல சத்துவகுணம் மேலோக்கி இருக்கக்கூடியதான ஒரு மாயை இருக்க, அதுல பிரகாசிச்சதான சைத்தன்யம் இருக்கே, அதுக்குதான் ஈஸ்வரன் பேரு. ஈஸ்வர நாமனி போகப்பிரதா யோகதா. இந்த நிலை வந்தா தான் நமக்கு யோகத்தை கொடுப்பாள். யோகதா இந்த யோகினி யோகதா யோக்யா. இதுல யோகதாங்கிற நிலை என்ன? மனசானது சுத்த சத்துவ பிரதானமா இருக்கும் காலத்தில் வந்த ஸ்வரூபத்துக்கு யோகதான்னு பேர். அதே போல த்விதீய அவச்சின்னா ஜீவனாம்னி. எப்பொழுதும் சோம்பேறியா இருந்துட்டு இருக்கான். எது ஒரு 50-60 வயசு வரைக்கும் நம்ம ஜன்மாந்தரத்தை பத்தி நினைக்கிறதே கிடையாது. இந்த வாழ்க்கையே நினைச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நிதானம் சந்தியாவந்தனா இப்பெல்லாம் டைம் கிடையாது. ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் இவர் என்ன பண்றது? ரிட்டையர்மெண்ட் ஆனவர் வேற எங்கேயோ எக்ஸ்டன் கிடைச்சது. இன்னொரு 10 வருஷம் போனா 70 வருஷம் அந்த மாதிரி சந்தியாவந்தனம் யார்கிட்ட கத்துக்கிறது? வெக்கமா இருக்கு, அடுத்த ஜன்மா பார்த்துப்போம்.
விவகாரம் ஆயிடுதான். 70 வயசு தாத்தா சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்கணும் யாராச்சுமா இருக்காளா? நன்னா இருக்காது. இவாத்த பேரனே சிரிப்பான். அதனால விவகாரம் இந்த ஜன்மாவில வேண்டாம் போயிடுத்து பத்தடா. இவன் தான் ஜீவன். திடீயாவச்சின்ன ஜீவனாம்னி போக்திரி யோகினி. இதான் யோகினிங்கிற நாமா சொல்றது. திருதியாவச்சின்ன ஜடவஸ்து நாமனி. மூணாவது எப்படி ஜடம் எந்த காரியம் பண்றது இல்ல. அது என்ன ஜடவஸ்து நாமனி போக்யா யோக்யா இத்யுச்சதே. இப்படி யோகினி யோகத அயோக்யா மூணு மாயாவச்சின்ன சைத்தன்யம் டிஃபரெண்ட் லெவல்ஸ்ல இருக்கிறது. அதே ஸ்வரூபம் ஒரே அம்பாதான் யோகினியாகவும் யோகியாகவும் யோகதாகவும் இருந்துட்டு இருக்கா. இதி விவேகா. இப்படி அதுக்கப்புறம் யோகா யோகினி யோகதா யோக்யா யோகானந்தான்னு சொல்லணும். இந்த யோகானந்தரை பத்தி சொல்றார். எப்படி யோகா சிவசக்தி சாமரஸ்யமேவ ஆனந்தா யஸ்யாஹ. யாருடைய ஒரு ஸ்வரூபம் சிவசக்தி சாமரஸ்யமோ. ராத்திரி தூங்குறப்பதான் உங்களுக்கு நிம்மதி. காலம்புறது நிம்மதி இல்ல. என்னமா நிம்மதி வந்தது ராத்திரி தூங்கும் பொழுது? இந்த ஜீவனானவன் புலன்கள் இடத்துல இருந்து கிளம்பி கழுத்து இருக்கிற இடத்துக்கு வந்து சிறிது நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இதயத்துக்குள்ள போய் அதுக்கு ஹிருதய பரிவேஷ்டனம்னு ஒண்ணு இருக்கு, புரிதத்துன்னு ஒரு நாடி, அந்த வழியா உள்ள போய் இதயத்துக்குள்ள போய் விழுந்துட்டான். அங்க ஒரு ஆகாசம் இருக்கு, தகராகாசம், அங்க விழுந்துட்டான். அது என்ன பரமே வியோமன் பிரதிஷ்டா அப்படின்னு பிரம்மம் அங்க இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய இதயத்துல பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மா எப்படி அங்க இருக்கார்? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷர்ஜுன திஷ்டதி அப்படின்னு. அதனாலதான் அம்பாளுக்கு ஹிருத்யான்னு பேர். இதயத்துல இருக்காளாம், அழகா இருக்காளாம். அதனால இதயத்துல இருக்கிறதுனால ஹிருத்யா, உங்க மனசுக்கு பிடிச்சா போல இருக்கிறதுனால ஹிருத்யா. அப்படி ஹிருதயத்துல இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தோட இந்த ஜீவன் ஒன்னா போயிடுறான். உபாதிக்கெல்லாம் தான் உபாதி இருக்கு, ஒரே தினம் ஒன்னா போயிடல, அது ஞானம் வந்தாதான். இப்ப உபாதியோட ஒன்னா சேர்ந்து விட்டான். காசிக்கு போனா கங்கை செம்பு கொண்டு வந்தா 7 ஆத்துல இருக்கு, பூஜை முழுக்க கங்கை செம்பா இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒரே ஒரு செம்பை வச்சுட்டு மீதியெல்லாம் கணத்துல போட்டுவிட்டோம். உடச்சு இல்ல செம்போட போடுங்கன்னா ஏன்னா வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாமா இல்லையா? ஒண்ணும் கேட்டு ஜலத்தோட ஜலத்தை கலவினா. அதே மாதிரிதான் நீங்களும் தூங்குற சமயத்துல இந்த உபாதியோட ஜீவனோட அந்த பரமாத்மாவோட ஒன்ன போன, அந்த பரமாத்மாவோட ஒன்னா போனதுனால ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்ததா. அதனால்தான் நிம்மதியா தூங்குறது சார். சோ மனுஷனுக்கு வந்த ஆனந்தம் வேற எங்க இருந்தோ வரல. தூக்கத்துல ஒரு ஆனந்தம் என்ன? இப்படித்தான் ஆனந்தம் வந்தது. அதான் சிவரசக்தி சாமரஸ்யமேவ ஆனந்தா யஸ்யாஹ நித்ராயாக ஆனந்த பிரதாத்வா. இந்த தூக்கம் என்கிறது ஆனந்தத்தை கொடுக்கறதுனால யோக நித்ரா இதுவா அர்த்தா. இதை புரிந்து கொள்றதுதான் யோக நித்ரான்னு. யோக நித்ரா, நித்ரையில ஒரு யோகம் இருக்கான்னு பிரஷ்னோபனிஷத்துல சொல்லியிருக்கு. இதை அறிந்தவன் அவன் கிருஷ்ணபட்சத்துல பண்ணினாலும் சுக்லபட்சத்துல பண்ணா போலியும், அறியாதவன் சுக்லபட்சம் பண்ணாலும் கிருஷ்ணபட்சத்துல பண்ண அநியாயமா பேச. ஏனடா அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் விசேஷமாக சொல்றது அங்கே. அதனால ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டால் அவனுக்கு ராத்திரி தூக்கமே கிடையாது. நீங்க தூங்கிட்டே இருந்தாலும் ஜபம் பண்ணிட்டே இருக்க. என்ன சார் நீங்க தூங்குற, சரீரம் தூங்குறது, மனசு தூங்கிட்டா மனசுக்கு தூக்கம் உண்டா? கிடையாது. சஞ்சலம் கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம். அது சஞ்சலமாகத்தான் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் இருக்கும். அது உள்ளூர ஜபம் பண்றது. நீங்க ஜபம் பண்றா போல இப்ப கொடுக்கல, கவலையப்படும்படி பண்ணிருக்கு. உங்களுடைய வழக்கம் என்னடா, அது என்னாச்சோ இது என்னாச்சோ இது என்ன, தலையில 2000 ஐடியாஸ் ஓடிட்டே இருக்கு. என்ன ஆகுமோ என்ன ஒன்னும் ஆகாதுன்னு ஆறதான் போறது. இது கவலை விட்டதோ ஏன் விடல, அதே நினைச்சுட்டு இருக்கு. நீங்க கவலையை பிடிச்சிக்கல, கவலை உங்களை பிடிச்சுட்டு இருக்க நினைக்கிறேன். இல்ல மனுஷன் இதை மறன்னு சொன்னா மறக்கிறானா சார்? இப்ப என்ன போச்சு, உங்களால இது ஒன்னும் ஆக முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, மறந்து விட்டு தொலைப்பா. இவன் தான் தொலைகிறான், அவன் விடல. ஆனா லோகத்துல தான் சொல்றாரு, அதை மறந்துருக்கோங்க. எதை மறான்னு சொல்றோ அது மறக்கிறது இல்ல. வாழ்க்கையினுடைய ரகசியம் அவ்வளவுதான். ஆகையால் என்ன பண்ண, நீங்க மறக்கணும்னா மனசுல கவலை இருக்குன்னு நினைச்சிருந்தா, கவலையை நினைச்சா கவலை தான் இருக்கும், மனசு சுத்திட்டு தான் இருக்கும். அப்ப என்ன பண்ண, பகவான படிங்க, அவரை மனசுல தியானம் பண்ணுங்க, அவன் எல்லாம் போயிடும். அப்படி
அந்த தூக்கத்திலையும் உங்க மனசை ஏதோ உள்ளூர சூக்ஷ்மமா இருக்க, அந்த சூக்ஷ்மமா இருக்கக்கூடியது பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால தான் ஒரு ஆனந்தம். நித்ராயா ஆனந்த பிரதானத்வாத் யோக நித்ரா. இப்படி இருக்கிறவா தூங்குறது யோக நித்ரான்னு பேர். சாச தேவ்யேவாயம். அந்த யோக நித்ராங்கிறது அம்பாள் தான். அந்த யோக நித்ரை எப்படி போறதுன்னு அந்த குரு சொல்லி கொடுப்பார். யோக நித்ரை ஸ்வரூபம் சொல்வார். ததாச்ச ஹரிவம்சே எல்லாம் குரு சொல்றாரு. குருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு அவர் குரு சொல். அந்த குருக்கு யார் சொன்ன கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா? ததாச்ச ஹரிவம்சே யாப்யானந்தகனா யோக நித்ரேதி ஜெகதி ஸ்திதா அப்படின்னு ஆரம்பிச்ச ஹரிவம்சத்துல தேவேஸ்வபி ததாரைனாம் நான்யோ நாராயணாத்ரதே சகி சதா சிவஸ்யைஷா மாயா விஷ்ணோஸ்ய தீரஜா தைஷா நாராயணமுகே திருத்யா கமலலோச்சனா லோகானல்பேன காலேன பஜதே புருஷ மோகினி அப்படின்னு ஹரிவம்சத்துல பகவான் சொல்றார் இந்த விசேஷத்தை. நீங்க ரொம்ப நாளா தூங்குறதே இல்லையே, எப்படி உங்களுக்கு சௌக்கியமா இருக்குன்னு கேட்டார். நான் தூங்குறது இல்லைன்னு வச்சுங்க, நீங்க நித்திர போறேன், நாங்க யோக நித்திர போறேன்ட்டார் அவர். அப்ப யோக நித்திரானா என்னதுன்னு கேட்டார். அங்கே சொல்ற ஹரிவம்சம்ங்கிறத பாரதத்தினுடைய கடைசி போர்ஷன், ஒரு 6 அத்தியாயங்கள். அது பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால உலகத்துல நிறைய குழந்தைகள் யாருக்கு? அவருக்குதான், வேற யாரும் கிடையாது. மீதி பேருக்கெல்லாம் ஏதோ பிறந்து அப்புறம் சாபம் வந்துருது, யாரும் குழந்தைகள் இல்ல. அவ்வளவு. பரமேஸ்வரனுக்கு 2 குழந்தைகள், 3 குழந்தைகள் வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு? அதுக்கப்புறம் அவளுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உண்டோ, இந்திரனுக்கு ஜெயந்தன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உண்டோ, வரிசையே பாருங்க. தேவதைகளுக்கெல்லாம் குழந்தையே கிடையாது. பார்வதி அம்மா செபிச்சு விட்டா. ஆனா எங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவர் கல்யாணம் பண்ணதான் நம்பர் ஜாஸ்தி பண்ணிட்டார். 16,108 பேரு. ஒவ்வொருத்தருக்கும் 10 ஆண் குழந்தை 10 பெண் குழந்தை. தனியா யூனிவர்சிட்டியே கட்டிவிட்டார். எங்க குழந்தை அட்மிஷன் எங்க கிடைக்க போறது? விவகாரம் முழுக்க தானே காலேஜ் ஸ்கூல் கட்டிவிட்டார். விவகாரம் முழுக்க அப்படி விசேஷமா இருந்தது. அதனால அத்தனை குழந்தைகள் உலகத்துல இல்லேன்னு யாரும் கஷ்டப்படப்படாதுங்கிறதுக்காக படிக்க வேண்டியதான பாராயண கிரந்தம் ஹரிவம்சம். பிரதிபந்தகன் ஜாத்தகத்துல இருக்குமே, ஆனால் அதுக்காக பாராயணம் பண்ண வேண்டியதான கிரந்தம் ஹரிவம்சம் சொல்றா. விசேஷமாக அதுக்கு பாராயண முறைகள் குழந்தைகள் வேணும் நிர்பந்தமா? அது ஒண்ணும் கிடையாது. 100 குழந்தைகள் இருந்தாக்க திருதராஷ்டிரருக்கு மோட்சத்தை அடைஞ்சாரா? குழந்தையே இல்ல விதுரருக்கு மோட்சம் அடையலையா? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இருந்தாலும் லோகத்துல அது ஒரு மோகம், நமக்கு குழந்தை இருக்கணும், அப்பதான் அவன் தர்ப்பணம் விடுவான். ஏன் இருக்கிறவெல்லாம் தர்ப்பணம் பண்ணிட்டு போல சொன்னாலும் இவன் விட்டாலும் அது பிரயோஜனப்பட போறது இல்ல. என்ன யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னும் சரியா போறது இல்ல. இருந்தாலும் நீங்க முன்னுக்கு வரணும்னு நீங்க பண்ற உபாசனை தான். அதனாலதான் காந்தோக்கியம் சொல்றது சவ்யம் குர்வந்தி. இந்த உபாசனை பண்ணினவாளுடைய குழந்தைகள் அவ சவகர்மா பண்ணினாலும் பண்ணாத போனாலும் இவளுக்கு ஒரு விதமான இடையூறும் இல்லாம உத்தமமான லோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அந்த பிரகரணத்துல சொல்ற தேவேஸ்வபிதாரையே நாம் நான்யோ நாராயண அத்ரதே. நாராயணனை தவிர வேற யாருக்கும் இந்த யோக நிதிரையை பத்தி தெரியாம இருந்தது. சகி சதா சிவஸ்ய ஏஷா மாயா விஷ்ணோ ஷரீரஜா. இந்த யோக நிதிரைங்கிறது சகி சதா சிவஸ்ய ஏஷா, சதா சிவன் அவருக்கு ஃப்ரெண்டா இருந்தா இந்த மாயா விஷ்ணு ஷரீரஜா, மகாவிஷ்ணுடைய சரீரத்திலிருந்து எழுந்தா. ஆனந்தமா தூங்கிட்டே இருக்கார் மகாவிஷ்ணு. அந்த பக்கம் மது கைட்டபள் பிறந்தா அவருடைய காதல இருந்து. பிறந்த விவகாரம் என்னடா, உலகத்தை எல்லாம் இமிசப்படுத்திட்டே இருந்தார். தேவதைகள் எல்லாம் போய் பிரம்மதேவரை கேட்கும் பொழுது பிரம்மதேவர் என்ன பண்ணார்? அம்பாளை போய் பிரார்த்திச்சார். அம்பாள் மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்கார், கொஞ்சம் எழுப்புன்னு. தூங்குறவாள எழுப்பக்கூடாது, இந்த தர்மசாஸ்திரம் தெரிஞ்சிருந்தாலே வம்புன்னு. ஏன் பெரியவா சொன்னா கேட்க வேண்டாமா? அது இப்படி சார் நீங்க சொன்னா நான் கேட்கறது, நீங்க பண்றது ரைட்டா இப்படின்னு இன்னொருத்தர் பண்றதையே சொன்னவா பண்றதையே இவ யோஜனை பண்ண தொடங்குவா. ஏன் பண்ணினா எப்படி பண்ணினா சொல்ற யோஜனை பண்ண முடியாது. அந்த மனசுல இருக்கிற தோஷம் அது. இன்னொருத்தர் பண்றாளா இல்லையாங்கிறது என்ன சொல்றாரோ அது பண்ணணும். அவ பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். பிரம்மாவனம் நான் எழுப்ப மாட்டேன், எழுப்பினா கஷ்டமே அம்பாள் சொன்னா
இப்படியெல்லாம் காரியமாகும். அப்பொழுது அங்க பிரம்மதேவர் அங்க இருக்கக்கூடியதான மாயாதேவிய ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஹிருதயே பியஸ்தோரத அப்படின்னு அந்தந்த இடத்துல இருந்து அந்த மாயா சக்தி வெளியில வந்து அந்த யோக நிதிரையாது வெளியில வந்தார். சைஷா நாராயண முகே திருத்தியா கமலலோச்சனா லோகானல்பேன காலேன பஜதே புருஷ மோகினி. வெகு சீக்கிரமாக எல்லோரையும் மோகனம் பண்ணக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒண்ணு. இப்ப யோகினி யோகதா யோக்யா யோகானந்தா சொன்ன இது ஒரு ஆனந்தம். நீ யோக நிதிரைக்கு யோகானந்தான்னு பேர். இன்னொன்னு என்ன, யோகானந்தர்னு நிருசிம்ம பகவானுக்கு பேரு. யோகானந்தா இது நிருசிம்ம தஸ்வரூபா அஹோபிரம்னு இருக்கும். அதே போல அங்க 8 க்ஷேத்திரம் இருக்கு. அதுல யோகானந்தர் ஒருத்தர். யோகானந்தம்னு மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். நிருசிம்மர். மோகினி முக்கியா இத்யேக பதம். இதுக்கு முன்னால மிருகாட்சி மோகினி முக்கியா மிருடானி மிக்க ரூபம் அப்படி சாஸ்திரம் தான் வேணும் நினைக்காதீங்க. அந்த மோகினி முக்கியா அப்படின்னு தனித்தனியே நான் மக்களா அர்த்தம் சொன்னேன். மோகினி முக்கியான்னு ஒரு நாமாவை அங்கே சேர்த்திருந்தோம். அப்ப 999 நாமா தானே வரும். 1000 நாமாக்கள் 2 நாமா ஒன்னா சேர்த்துட்டு இல்ல இங்க 2 நாமாவை பிரிங்கோங்க. இப்ப எப்படி பிரிக்கணும்? ஸ்வீகிருத்ய அயோகா நந்தா இது நாமத்வயம் சுவச்சம். யோகினி யோகதா யோகா இருக்கா இல்லையா? யோகினி யோகதா அயோகா யோகானந்தான்னு இருக்கோ இல்லையோ? அயோகா நந்தா யுகந்தரா இப்படி பிரிங்களேன். உமை இஷ்டமா பிரிக்கிறதுன்னு அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றேன்ட்டார் விவகாரம். பிரிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அப்பா சொத்த அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அது மாதிரி என்ன சொல்றதுன்னு பாப்போம். இது நாமத்வயம் சுவச்சம். இப்ப என்ன அர்த்தம்? அயோகா இப்ப அயோகானந்தான்னு பிரிச்ச. அயோகான்னு ஒரு நாமா, நந்தான்னு ஒரு நாமா. அயோகான்னு என்ன அர்த்தம்? யோகா சங்கா. யோகம்னா அட்டாச்மெண்ட். நவித்யதே யஸ்யா. யாருக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லையோ எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஜபம் பண்றவாளும் பண்ணாதவாளும். அதனால ஜபம் பண்றாதவா பழச்சுட்டு இருக்கா. ஒன்னும் அம்பாளை நினைக்காமலேயே எனக்கும் ஸ்ரீவித்யை உண்டு உண்டுன்னு யாருக்கு இல்ல, எல்லாருக்கும் உண்டு. காயத்ரியே ஜபிக்கல, மீதி இங்க போறா. ஆனா அவளையும் காப்பாத்திட்டு இருக்கா. அதனால விவகாரம் என்னன்னு, யார் இடத்துல அட்டாச்மெண்ட் இல்ல. அசங்கோ நஹி சஜ்ஜதே. பிரதாரண்யன் சொல்றது அசங்கோ நஹி சஜ்ஜதே. யாரோடையும் ஒட்டுறதில்ல பரமாத்மா. ஆகாசம் போல. இது ஸ்ருதே. இப்ப அயோகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன? முதல் அர்த்தம் யாரோடையும் ஒட்டாதவள் ஒரு அர்த்தம் ஆயிட்டா. இன்னொன்னு பாருங்க, அயஹா பர்வத ரூபாவா. இரும்பு மலை மாதிரி அம்பாள். என்ன சுவாமி? அபேத்யா இது தாத்பர்யார்த்தா. உலகத்துல யாரும் அந்த அம்பாளை ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்வரூபம். அக்னி கிட்ட வர்றார், அவருடைய சக்தியெல்லாம் இழுத்துண்டா ஒண்ணும் பண்ண முடியல. உலகத்துல எரிப்பேன்னா எரிக்கிறவங்க ஜெயிக்கவே முடியல. வாயு பகவான் மலை உச்சியை கீழே தள்ளுவேன்னார். கிட்ட வந்தார், இந்த வைரல் ஃபீவர் நம்ம மாதிரி கீழே விழுந்து விட்டார். ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டார். விவகாரம் நடந்தார். அவருடைய சக்தியை வாங்கிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. சக்தி இல்லாத போனால் யார் என்ன பண்ண முடியும்? ஆகையால் அம்பாள் எப்படி இரும்பு மலை மாதிரி ஒன்னும் ஒத்தராலையும் பண்ண முடியாது. ஆகையால் அபேத்யா இது தாத்பர்யாவர்த்தா. இப்ப அயஹா க அப்படின்னு பிரிக்க போற. முன்னால அயஹா பர்வத ரூபா அப்படின்னு அயஹா கச்சதீஜ அயோகா. இப்ப என்ன? அயேன சுபாவக விஜினா உம் பரமசிவம் வர்க்கச்சது. இப்ப என்ன சொன்னா அயோகா அப்படின்னு சொல்லணும். அயோகால அயா உ க யகாரம் உக்காரம் சேர்ந்தெல்லாம் குணத்தினால அயோன்னு ஆயிடுதா. இப்ப விவகாரம் என்ன? அயோகா அயா உ க. அயகான இரும்பு. ஆனா இங்க என்ன? சுபாவகமான விதி. உங்களுக்கு சுபத்தை கொடுக்கக்கூடியதான விதி. பரம மங்களமான ஒரு காலத்தை தயார் பண்ணி லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான சௌக்கியங்களையும் உங்களை அனுபவிக்க தகுந்ததான புண்ணியங்களை உங்களை பண்ண வச்சு, எது உங்களுடைய அம்பாளுடைய நாமாவை சொல்ல வச்சு, கடைசியில் என்ன பண்றாளாம்? பரமேஸ்வரனோட தள்ளி விட்டா. பரமேஸ்வரனோட சேர்ந்து போட்டு. பரமேஸ்வரனுக்கு ஊன்னு பேரு.
பரமேஸ்வரன் ஓ சம்பு சொல்லடா இல்லையா? அப்படிப்பட்டதா ஓம் பரமசிவம் கச்சதி திவா. ஆகையால் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் இருக்கா சிவ ஞான பிரதாயினே. நீங்க அறியாமலேயே ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கறாளாம். ஜபம் பண்ண பண்ண இந்த ஆச்சாரியன் முகமாக உங்களுக்கு ஞானம் வரும்படி பண்றா. அதான் பரமசிவம் கச்சதி திவா. இப்படி அயோகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன? நந்தா. இன்னொரு நாம இருக்கும் இல்லையா? நந்தா அலகநந்தாத்மக கங்கா ரூபாவா. அலகானந்தான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அலகநந்தா, இந்த அலகநந்தான்னு ஏன் பேர் வந்தது? அலக்கம்னு என்ன? நெத்தியில இருக்க கொள்கைதான சின்ன சின்ன முடிகள் அங்கிருந்து வந்து பதில் அதை அலக்கம்னு. அந்த பரமேஸ்வரன் தலையில இருக்கும் பொழுது, அதை வாங்கிட்டு இருக்கிற பொழுது 1-2 டிராப்ஸ் அவருடைய நெத்தியில இருந்து அப்படி மீதியெல்லாம் ஜடாஜோட்டம் கட்டி வச்சிருக்காரு. உள்ள போயிடுது 1-2 டிராப்ஸ் அங்க. அதுதான் இவ்வளவு பெரிய அலங்காரத்தை. அப்ப அதனாலதான் பரமேஸ்வருடைய சிரஸ்பர்ஷத்தினால அந்த கங்காதேவிக்கு பரம பாவனத்துவம் கிடைச்சதுன்னு தேவதைகள்லாம் இங்க வந்து ஸ்நானம் பண்ணாலாம். அதனாலதான் அலகானந்தாவனுடைய ஒரு விசேஷம் ரொம்ப விசேஷமாக ஹரிவம்சத்திலையும் ஸ்காந்த புராணத்திலையும் சொல்லி இருக்கு. அத சொல்ற. இப்படி அலகானந்தாத்மக கங்கா ரூபாவா எடுத்த நந்தாங்கிறதுக்கு. அப்புறம் பிரதிபத் ஷஷ்டி ஏகாதசி ரூபாவா. பிரதம அன்னைக்கு, ஷஷ்டி அன்னைக்கு, ஏகாதசி அன்னைக்கு, இந்த 3 அம்பாளுடைய நந்தாங்கிற ஸ்வரூபம். இந்த நித்யா பூஜை பண்றோமா? இந்த நித்யா பூஜையில ஒவ்வொரு பக்கத்துலயும் 5 பேரை உட்கார வைக்கிறட இல்ல 1 அனுப்ப மீதி 5 எடுத்துருங்க. மீதி 6 அங்கிருந்து 5 எடுத்துருங்க. 11. இந்த 5 அந்தந்த காரணருக்கு அடுத்தது வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமா இருக்கலாம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனால அங்கெங்கே இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் தான் பிரதிபத்து முதல்ல, ஷஷ்டி 6வது, அதுக்கப்புறம் ஏகாதசி ரூபாவா. எங்க இருக்க? நந்தா பகவதி நாம யா பவிஷ்யதி நந்தஜா. நந்தான்னு பேரா அந்த அம்பாளுக்கு. யா பவிஷ்யதி நந்தஜா, நந்த நடத்துல பிறக்க போற இந்த அம்பாள் கிருஷ்ணாவதாரத்துல தேவகி வசுதேவளுக்கு கிருஷ்ணனா இங்க பிறந்து, அந்த இடத்துல அங்க வந்து அம்பாளா பிறந்து, இத மாத்தி வச்சு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல மாத்தணும். அப்பவே பழைய இந்த விவகாரங்கள்லாம் அங்கே வியாசாச்சாரியோட மனசுல தோணாத எண்ணமே கிடையாது. அவருக்கு மாத்தி வச்சு விட்டார். இவரை தூக்கி அங்கே வச்சு, அவளை தூக்கி இங்க வச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னா, அந்த கம்சன் வந்தா அந்த 8வது குழந்தைய கொல்லணும்னு ஆரம்பிச்சான். இது என்னடா ஆச்சுன்னு அதை பிடிக்கணும்னு இந்த மாதிரி எவ்வளவோ பிரார்த்தனை பண்ற. பையனா இருந்தா தானே உன்னை கொல்ல முடியும், பெண்ணா இருந்தா என்ன பண்ணுவா, ஒன்னும் பண்ண மாட்டாப்பா அப்படின்னு சொன்னா. இருந்தாலும் இந்த 8வது பையன் தான் உனக்கு 8வது இஷ்யூ தான் உன்னை என்ன கொல்ல போறான்னு சொன்னதுனால நம்ப முடியாது சார். ஸ்திரீகள் எல்லாம் கொல்ல மாட்டாளான்னு எல்லாம் பண்ணும், வாக்குனாலேயே கொண்டு விடுவான். நான் சொல்லல. அப்ப இது டவுட் இருந்தா அங்க போய் கேட்டு. ஆண்கள்லயும் நல்லவா கெட்டவாள் இருக்கா, பெண்கள்லயும் நல்லவா கெட்டவா இருக்கா, புரியுதா? அதனால என்ன பண்ணாங்க, இருந்தாலும் நான் கொண்டு விடுறேன்னா அந்த 2 காலையும் முடிச்சு அந்த துணி துவைக்கிற போல கல்லுல போட்டானா. அந்த கல் கையில நழுவி மேல போயிட்டு ஆகாசத்து. அங்க போய் என்ன சொல்றா தெரியுமா, நான் என்ன பிடிச்ச அதனால உன்னை நான் கொல்லல, இல்லைன்னா கொண்டுட்டு இருப்பேன். ஆனா விவகாரம் என்ன சொன்னார், என் பாதஸ்பர்சம் ஏற்பட்டது, உன்னை கொல்ல மாட்டேன், ஆனா உன்னை கொல்றதுக்கு கொஞ்சம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவாரு. சில பேர் அப்படிதான் சும்மா இருக்க மாட்டான், இதான் ஒண்ணு சொல்லிட்டு போவோம். இவன் அதையே நம்ம 10 மணி நேரம் அழுதுட்டு இருப்போம். லோகத்துல நடக்கிற விவகாரம் தான் அது. விவகாரம் இப்படி ஆயிடுதான். அந்த இடத்துல அந்த அம்பாளுக்கு பேரு நந்தாரு பேர். அந்த நந்தா பகவதி நாம யா பவிஷ்யதி நந்தஜா, நந்தனுக்கு பிறந்தாள் அப்படின்னு. இது மார்க்கண்டேய புராணோக்த மூர்த்தி விசேஷ ரூபாவா. மார்க்கண்டேய புராணம்னு சொன்னா நீங்க படிக்கிற துர்கா சப்தசதி விடுங்க. சரஸ்வத்யாயேவ ஸ்தான விசேஷ யோகாத் யோகானந்தா இது சம்ஞாவா. சரஸ்வதி நதி அது பதரி கஷேத்திரத்துல உண்டாகிறது. அங்கிருந்து ஒரு 10 அடி தான் அங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அங்க இல்ல, அவ்வளவுதான். உள்ள அந்தர்வாகினியா போயிட்ட. அந்த 10 அடி காணப்படக்கூடியதான சரஸ்வதி நதி இருக்கு பார்த்தல, அந்த சரஸ்வதி நதிக்கு யோகானந்தான்னு பேர். சரஸ்வத்யாயேவ ஸ்தான விசேஷ யோகாத்.
இந்த பதரி கஷேத்திரத்துல அந்த கல்லுல இருந்து ஆரம்பிச்சு பீமரதம்னு ஒரு கல்லு, அது வரைக்கும் வரக்கூடியதான சின்ன இடத்துல தோன்றது பார்த்தீங்களா, அதுக்கு யோகானந்தான்னு பேரு. இந்த சம்ஞாவா இது எங்க தெரியும்? நந்தாஹிம் அவத புருட்டே இது பாத்மாது. பத்ம புராணம் இந்த விஷயத்தை சொல்றது. இதெல்லாம் பார்த்து படிச்சு போய் பார்த்து இதெல்லாம் விடலைன்னாரு. எது எக்ஸ்கர்ஷனா போயிட்டு வரோம், அது விஷயம். ஆனா விஷயம் இருக்குன்னு. புஷ்கர பிராந்தஸ்த நதி விசேஷ ரூபாவா, புஷ்கரத்துக்கு பக்கத்துல இருக்கிற நதி விசேஷம். ததுக்தம் பாத்மே ஏவ புஷ்கர மகாத்மே, பத்ம புராணத்துல புஷ்கர மகாத்மியத்துல சொல்லியிருக்கேன். புஷ்கரம்னு ஒவ்வொரு நதிக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் இப்படி வரும். அப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும்பொழுது ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் ஒவ்வொரு ராசியிலும் வரும்பொழுது எப்படி இப்ப குருவானவர் அங்கிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போறார். கோதாவரி கஷேத்திரத்துக்கு புஷ்கரம், அதுக்கப்புறம் அடுத்ததாக வரும்பொழுது காவேரிக்கு புஷ்கரம், இப்படி வரிசையாக வரப்போறது. புஷ்கரம்னா புஷ்கலம்னு அர்த்தம். புண்ணியம் புஷ்கலமாக இருக்கு. சகல மகர்ஷிகள்லாம் அவ யஜ்யம் பண்ணி அவபிரத ஸ்நானம் ஒரு தரம் பண்ணினாலாம், அதனால அங்க புஷ்கரம்னு பேர். துவாதச வார்ஷிக சத்திரம் நைமிஷாரண்யத்துல பண்ணி அவ எந்த கஷேத்திரத்துல எப்ப அவ குளிச்சாளோ அவபிரத ஸ்நானம் பண்ணாளோ அப்பப்பெல்லாம் அந்தந்த கஷேத்திரத்துக்கு புஷ்கரம் வருது. இப்படின்னு புஷ்கர மகாத்மியத்துல சொல்லியிருக்க. இப்ப ஜூன் மாசத்துல கோதாவரி நதிக்கு புஷ்கரம், நாமெல்லாம் எக்ஸ்கர்ஷன் போவோம். அப்படி புண்ணியா புண்ணியஜலோபேதா, புண்ணியா புண்ணியமானவள், புண்ணியஜலோபேதா நதியம் பிரம்மண சுதா, பிரம்மத்தினுடைய பொண்ணு. நாம நந்தானாம் நீதி விபுலா, அந்த சமயத்துல நந்தான்னு பேரு. பிரவருத்தா தட்சிணாமுகி, தட்சிணமா ஓடுறா. அகச்சன்னபியஸ்தஸ்யா நாம கிருண்ணாதி மானவா, அந்த ஊர்ல போய் அப்ப ஸ்நானம் பண்ணாத போனாலும் அகச்சன்னபி, அப்பொழுது நாம கிருண்ணாதி மானவா, அந்த பேரை சொன்னவனுமே சஜீவன் சுகமாப்னோதி, ஊரோட இருந்தே இப்ப சுகத்தை அனுபவிக்கிறான். மிருதோ பவதி கேச்சரா அப்படின்னு புஷ்கர மகாத்மியம் சொன்னார். இது நாம நிருக்தி வராக புராணே. இந்த நந்தாங்கிற பேருக்கு ஏன் பேர் வந்தது? யதா கதந்ததே ஜக்மோ தேவீம் ஸ்தாபிய ஹிமே குரௌ சம்ஸ்தாபிய ஆனந்திதா யஸ்மா தஸ்மான் நந்தாது சஹபவது. யதா கதந்ததே ஜக்மோ, வந்த வழியில போயிட்டாலாம் தேவதைகள்லாம். முன்னால வந்த ஹிமாலயத்துக்கு போயிட்டா. தேவீம் ஸ்தாபிய ஹிமே குரௌ, போறதுக்கு முன்னால அம்பாள அந்த ஹிமாலயத்துல நிறுத்தி விட்டு போனா. சம்ஸ்தாபிய ஆனந்திதா யஸ்மாத், அதனால அவ ஆனந்தத்தை அடைஞ்சா அம்பாளுக்கும் ஆனந்தத்தை வரும்படி பண்ணினா. தஸ்மான் நந்தா துஷா அபவது, ஆயால் அந்த அம்பாளுக்கு நந்தா, ஹிமவத் பர்வத்தத்துல இருக்கிற அம்பாளுக்கு நந்தான்னு பேர். தேவி புராணே து நந்ததே சொர்கலோகேஷு நந்தனே வசனே வசதே அதவா ஹிமாச்சலே மகாபுண்யே நந்ததேவி தத ஸ்மிருதா. நந்தாதேவின்னு இருக்கு. நந்ததேவி கைபர் பாஸ், நந்தா பாஸ் ஏதோ சொல்லிட்டு பார்த்தா இதெல்லாம் பழைய நாள்ல இருந்தது. இந்த நந்தான ஒரு வழி அங்க அம்பாள் இருக்காளா. நந்ததே சுரலோகேஷு, தேவலோகத்துல ஆனந்தமா இருக்கா. நந்தனே நந்தன பர்வதத்துல நந்தன மனத்துல வசதே அதவா ஹிமாச்சலே, ஹிமாலயத்துல மகா புண்ணியே, புண்ணியமான கஷேத்திரம் நந்தாதேவி ததஸ்மிருதா. இவ இப்ப நந்ததேவிங்கிற வாரணாசின்னு சொல்லணும், வாரணாசிங்கிறான். என்னத்த பண்றது விவகாரம் ஏட்டா சம்ஸ்கிருத ஞானம் இல்லாத குறைச்சது. வரணா அசி 2 கட்டங்கள். முதல் கட்டம் வரண கட்டம், கடைசி கட்டம் அசி கட்டம். இந்த கட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய வசிக்கிற மனுஷாள்ல அவ பிராணன் விடும் பொழுது அவளுடைய வலது காதல விஸ்வேஸ்வரன் ராமநாமாவை சொல்றாராம். அதனாலதான் காசியாந்து மரணான்முக்தின்னு சொல்றது விசேஷமா. அதனால வரணா அசி வரணாசி, இது பிருகதாரண்யத்துல சிசு பிராமணத்துல போய் சொல்ல போறேன். ஆனா அந்த விவகாரம் என்ன, இவ வாரணாசின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா, இவளுக்கு அர்த்தமே புரியாம இது சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி நந்ததேவின்னு இருக்குது. நந்தாதேவி தஸ்மிருதா தத்ஸ்வரூபம் வாராஹே, வராக புராணத்துல அது ஸ்வரூபம் சொல்லியிருக்க. காயத்ரி அஷ்டபுஜாதோ, இந்த அம்மா எப்படி இருக்கா? காயத்ரி தேவி 8 கைகளோட இருக்கா. சைத்ராசுரமயோதயத்து, ஒரு காலத்துல சைத்ராசுரனை கொன்னா. சைவனந்தா பவே தேவி தேவ காரிய சிகீர்ஷயா, அந்த காயத்ரி மாதா தான்
முக்தா வித்ரும ஹேம நீல தவள சாயைர் முகேஸ்வரிட்டடையர் யுக்தாம் இந்த நவகுட்டாம் அப்படின்னு எந்த தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காயத்ரி மாதா தான் நந்த தேவியா மாறினாளாம். நந்தாபவே தேவி ஏன் தேவகாரியத்து கேருஷயா தேவதைகளுக்கு தேவகாரிய சமுத்தியதா சொல்லிருக்கணும் இல்லையோ அதனால ஸ்வயம்புவே ஹதோ தைத்ய வைஷ்ணவ்ய மந்தரே கிரோ ஸ்வயம்புவ கல்பத்துல ஒரு ராட்சசன் அரக்கன் வைஷ்ணவி மாதாவனால கொல்லப்பட்டான். மந்தரே கிரோ மகிஷாட்சோ அசுரஹா அவன் பேரு மகிஷன் பேர், மகிஷாசுரன் பேரு மகாலட்சுமி அவளை கொன்னான். அதுக்கப்புறம் என்ன செய்யறார் பஷாத் சவை தைத்ராசுரோ அபவது அப்ப போனவன் மறுபடியும் ராட்சசனா பிறந்தான். அவனுக்கு ரெண்டாவது பிறவியில என்ன பேரு தைத்திரன்னு பேர். நந்தயா நிகதோ விந்தே அந்த தைத்திராசுரனை நந்தாங்கிற அம்மா கொண்டா விந்திய பர்வதத்துல. மகாபல பராக்கிரமஹா அதனால்தான் அந்த அம்பாளுக்கு விந்தியவாசினின்னு பேரு. விந்திய பர்வதத்துல கொண்டுட்டு அங்கே இருக்கா விந்தியவாசினின்னு பேர். ஞானசக்திஸ்துதா தேவி மகிஷோ அஜான மூர்த்திவான யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன சார் இப்படி எல்லாம் கேட்காதீங்க. அந்த அம்மாவுக்கு ஞான சக்தின்னு பேர். யாரு இந்த நந்தாங்கிறவன் ஞான சக்தி. இதுக்கு முன்னால இருந்த மகாலட்சுமி தாயாரா இருந்த கிரியாசக்தி. அந்த கிரியாசக்தியா இருந்த கொண்ட பிறகு ஞான சக்தியா கொண்டாடா. இந்த ஞான சக்தி சுதா தேவி மகிஷோ அஜான மூர்த்திமான மகிஷன்கிறவன் அஜானம். அஜானத்தை எது சார் போக்கடிக்கும் ஞானம் தானே, அதனால ஞானமூர்த்தியா வந்தாளா. அஜானம் ஞான நாசியந்தோ பவேத்யேவன சம்சயா ஞானத்தினால அஜானம் போகுங்கிற சந்தேகம் இல்லை. இப்படி எந்தமா கொன்னா யுகம் ஹஸ்தே இதுவரைக்கும் யோகினி யோகதா யோக்யா யோகானந்தா அச் அடுத்த யுகம் தரா செங்கோல கையில வச்சுட்டு இருக்கிறவள் அவள். யுகம் ஹஸ்தே சதுஷ்கேபி ரதசீரங்கையோர் யுகா யுகம் கிருதாதோ யுகளே விருத்தி நாம ஏஷ அவோஷதேபிச்ச யுகம் ஹஸ்தே சதுஷ்கேபி 4 முழத்துக்கு யுகம்னு பேர். புஷ்பங்கள்லாம் இருக்கிற பார்த்தேடா அவன் முழம்னு சொல்லி கொடுப்பான். அந்த முழமானது 4 முழமா இருக்கணும். அது 4 முழம் என்ன கணக்குன்னு இந்த பூமி தோன்றதுக்காக பிளவு வச்சுட்டு இருக்க பார்த்தேடா அந்த கலப்பை அது 4 முழம் இருக்கணும். அந்த 4 முழத்தோட கலப்பைய பண்ணி அந்த கலப்பையோட தான் பூமியை நோண்டணும் யஜ்யம் பண்றதுக்கு முன்னால. யஜ்யம் ஸ்ரௌத சூத்திரத்துல சொல்லிருக்க யாரு யஜ்யம் பண்றாளோ அவளுடைய முழத்துல இந்த புஷ்பம் விற்கிறவளுடைய முழம் இல்ல அது ஜான் தான் இருக்கும் முழன்னு கணக்கு போடுவான். அது ஒரு டெக்னிக்கு விவகாரம் முழுக்க. இந்த முழம் பிராரப்தமா வேண்டான்ட்டதா திருச்சிக்குல போனா 100 பூர்ண அந்தமா கிட்டு கட்டி வச்சாலும் வேற வச்சாலும் கிட்ட கிட்ட கட்டினாலும் எட்டி கட்டினாலும் உங்களுக்கு எவ்வளவு 100 பூர்ணம். அப்படி என்னடா அது விவகாரம் எண்ணி கொடுக்குறா சார் விவகாரம் கொடுக்க. ஒவ்வொரு தடவை எத்தனை பேர் புஷ்பம் வாங்கினாலும் 100 எவ்வளவுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு பொறுமையோ தெரியல. 100 ரூபா கட்டின புஷ்பத்தை எண்ணி கொடுக்கறது. அதுதான் திருச்சி போனப்ப பாத்துட்டு வாங்க முழுக்க. இந்த ஊர்ல கூட கூட ஏதாவது வைக்கிறான் விவகாரம் முழுக்க. அந்த ஊர்ல நம்பர் வச்சு மல்லிப்பூக்கு அதே மாதிரி விவகாரம். இங்க பார்த்தா 4 முழம் இருந்தால் அதுக்கு யுகம்னு பேர். யுகம் ஹஸ்தே சதுஷ்கேபி ரதசீராங்கையோர் யுகா தேருக்கு வைக்கக்கூடியதான அச்சாணி இருக்கே அதை சொல்லும்போது யுகான்னு சொல்லணும். நபும்சகலிங்கத்துல பிரயோகம் கலப்பைக்கு, புல்லிங்கத்துல பிரயோகம் யுகா ரதசீரங்கையோர் யுகா யுகம் கிருதாதௌ யுகளே யுகம் கிருதாதௌ கிருதயுகம் துவாபரயுகம் திரேதாயுகம்னு சொல்றதா இருந்தா யுகம்னு சொல்லுங்க. யுகளே விருத்தி நாம ஓஷதே பிச்சா 2 பேர் சொன்னா யுக் யுகம் அதையும் சொல்லலாம். விருத்தி நாம ஓஷதே பிச்சா விருத்திக்கும் யுகம்னு பேர். அதே போல ஓஷதே பிச்சா ஒரு மருந்துக்கு ஆயுர்வேதத்துல இருக்கிற மருந்துக்கு யுகம்னு பேர். இது விஸ்வ பிரகாசோக்தியா ரதசீராங்கதாரிணாம் அஸ்வருஷபானாம் ரதசீரா நிர்வாகத்துவ தர்சனாத்து அந்த கலப்பைய இவைகளுக்கெல்லாம் இருக்கிறதுனால சகல ஜெகன் நிர்வாகத்துவ மாத்திர தாத்பரியேட உலகத்தை எல்லாம் தன் கையில வச்சுட்டு செங்கோலாக நடத்தி கொண்டிருக்க ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்னு இருக்கிறதுனால யுகந்தரா செங்கோல கையில வச்சுருக்கவள் அப்படின்னு. சிவசக்தி யுகலஸ்ய கிருதாத்வா தாரணாத்வா யுகந்தரா இல்ல எப்பொழுதும் தான் ஒண்டியா இருக்கிறதே இல்ல.
பரஸ்பர தபசம்பத் பலாயித பரஸ்பரம் பிரபஞ்ச மாதா பிதரோ பிராஞ்சோ ஜாயாபதி மகா. வீட்டுல புருஷனுக்கும் ஸ்திரீனுக்கும் ஒரு ஐக்கியம் வரணும், மனசுல ஒரு ஐக்கியம் வரணுமே. ஆனால் பாரதி பரமேஸ்வரால நினைக்கணுமா, ஆதி தம்பதிகளை நினைக்கணும். அப்படி அவ என்னாச்சுன்னு, அப்படி சிவசக்தி யுகலசிய கிருதாத்வார் தாரணாத் என்ற கிருதயுகம் துவாபரயுகம் திரேதாயுகம் கலியுகம் இவர்களை தரிக்கிறதுனாலேயோ யுகந்தரா சம்ஞாயாம் பிருத்ரு விருஜி தாரி சகித பிதமிதம் இது கச் அப்படிங்கிற சூத்திரத்தினால கச் பிரத்யம் யுகந்தர யுகம் தரதி இது யுகதரா தானே வரணும். ஏன்னா யுகம் தரான்னு கச் பிரத்யம் அருத்விஷதன்யஸ்யேதி மும், அதனால யுகம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வியாக்கரண வாசவாளுக்கு நமக்கு மும்மு வந்தா என்ன நும்மு வந்தா என்ன ஒண்ணு ஒரே மாதிரி. அப்படி யோகினி யோகதா யோகா யோகானந்தா யுகந்தரா அப்படிங்கிற நாமாக்களை பார்த்தோம். இத்தனை நாமாக்களும் சேர்ந்து ஒரு நாமாவில சொல்ல போற இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஸ்வரூபிணி அப்படி. இதை அடுத்த வாரம் பார்ப்போம்.